இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்த போரில் அமெரிக்காவின் தலையீடும் அதிகம் உள்ளதால் நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைந்து வருகிறது. எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடப்பதில் சிக்கல் நீடிப்பதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் ஒப்புதல் அளித்துள்ள நிலையிலும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தால் நமக்கான கச்சா எண்ணெய் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்வதில் சிக்கல் எழுந்துள்ளது. இதையடுத்து பெரிய அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க மத்திய அரசு சில மாற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் அடுத்த மாத தேவைக்காக ரஷ்யாவிடமிருந்து 6 கோடி பேரல் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய அந்நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது. இது பிப்ரவரியில் கொள்முதல் செய்த அளவை விட அதிகம் என்பதால் வரும் நாட்களில் பெரிய அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள முடியும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதேபோல் அடுத்த மாதம் வெனிசுலாவிலிருந்து 80 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நாட்டின் கச்சா எண்ணெய் தேவைக்கு மேற்காசிய நாடுகளை மட்டும் நம்பியிருக்காமல் ரஷ்யா, வெனிசுலா போன்ற நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதேபோல் தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட எல்பிஜி எரிவாயு குஜராத்தின் துஜை துறைமுகம் வந்தடைந்தது. இந்த ஆண்டு மார்ச் வரை மட்டும் அர்ஜென்டினா 50,000 டன் எல்பிஜி ஏற்றுமதி செய்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் துவங்குவதற்கு முன்பே அர்ஜென்டினாவுடன் மத்திய அரசு மேற்கொண்ட ஒப்பந்தம் தற்போது சரியான தருணத்தில் நமக்கு கை கொடுப்பதாக மத்திய அரசு அதிகாரிகள் கூறினர்.